அரணனின் நண்பன் அஜய் ஊருக்கு வந்தான் நண்பனை பார்க்க. அஜயிடம் அரண் சொன்னான் அந்த தேவதை கதையே. ஆனால் அஜய் கொஞ்சம் கூட நம்பவில்லை. அது எப்படி சாத்தியம் ஆகும் என வாதிட்டான். அரண் உனக்கு வேண்டும் என்றால் நாம் இருவரும் சேர்ந்து பாப்போம் என்றான். அன்று இரவு அஜயும் அரணும் மற்றும் அவர்களது நண்பன் சஞ்சயும் சேர்ந்து கொண்டார்கள். மூவரும் சேர்ந்து அதே உயர்ந்த தூண் பக்கம் உள்ள மறைவில் மறைந்து கொண்டார்கள். இரவு 8 மணி ஆனது. எந்த ஒரு அசைவும் இல்லை. நேரம் செல்ல செல்ல இருட்டும் நிசப்தம் மட்டும் மிஞ்சியது. அவர்களின் மூஞ்சி கற்றுக்கூட சப்தமாக கேட்டது. நேரம் மட்டும் கடந்தது. ஆனால் யாரும் வரவில்லை. எந்த ஒரு உருவமும் தெரியவில்லை. சஞ்சயும் அஜயும் அரணை பார்த்து கேட்டார்கள், என்னடா நீ போய் சொன்னியே? இல்லை இல்லை, சத்தியமாக பார்த்தேன் என அரண் சொன்னான். ஒருவேளை உன்னுடைய பிரமையாக இருக்கோமோ என் சந்தேகித்ததனர். அரணுக்கும் அவனே சந்தேகித்துக் கொண்டான். ஒருவேளை பிரமையாக கூட இருக்கலாம் என்று. இருந்தாலும் அவன் காட்டிக்கொள்ளவில்லை. நம்புங்கடா, இது உண்மை. நான் போய் சொன்ன உங்களை எப்படி கூப்பிட்டு வருவேன் எனக் கேட்டான். சரி, நாளை நாம் வேறு ஒரு வேலை செய்வோம். இத பெரிய சுவரை சுற்றி சிசிடிவி. அடுத்த நாள் இரவு அவர்கள் மூவரும் அரண், அஜய், சஞ்சய் மாலை நேரமே அந்த தூணை சுற்றிய சுவரில் சிறிய சிசிடிவி கேமராக்களை எடுத்து மாட்டினார்கள். சஞ்சய் தன் அண்ணனிடம் இருந்து எடுத்திருந்தது. நல்ல ரெசல்யூஷன் உடையது. இரவில் இன்ஃப்ராரெட் விஷன் உடையது. இது மட்டும் போதாது என்றான் சஞ்சய். நாம் இதோ இந்த வைஃபை ஆன்லைனில் லிங்க் பண்ணி நம் போலையே நேரடி லிவ் பார்த்துடலாம். அவர்கள் வீட்டு பக்கம் ஓர் குடிசைக்கு போய் மூவரும் சின்ன திரையில் அந்த காட்சியை கவனிக்க ஆரம்பித்தார்கள். மாலை 6. இருள் படர ஆரம்பித்தது. ஊர் வழக்கம் போல அமைதியில் மூழ்கியது. மணி 8, 10. அவர்கள் மூவரும் கண் திரும்பாமல் திரையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மணி 10. திடீரென திரையில் ஒரு அசைவு. அவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் நேராக உட்கார்ந்தார்கள். தூணின் அடியில் ஓர் ஒளி மெதுவாக உயர்ந்தது. ஒளிக்குள் சில நிழல்கள். அரண் கூறியது போல ஒளி வடிவ உருவங்கள். ஆனால் இப்போது கேமரா மூலம் நீர்ப்பாய்ச்சி போல ஒரு திரை வந்தது. தண்ணீர், ஒளி, இயற்கை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு நிகழ்வு போல. அஜய் வாயடைத்தான். டா, இது எப்படி? சஞ்சய் ஒற்றை வார்த்தை கூட பேச முடியவில்லை. மறுநாள் காலையில் மூவரும் அந்த வீடியோவை மீண்டும் பார்த்தார்கள். ஒளி, வேலை, நில உரசும் ஒலி அனைத்தும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. அந்த வீடியோ யாரிடமும் பகிரப்படவில்லை. அவர்கள் மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கண்டறியப்பட வேண்டியவையல்ல, காப்பாற்றப்பட வேண்டியவையாய் இருக்க வேண்டும். அரணும், சஞ்சயும், அஜயும் அந்த வீடியோவை பார்த்த சில நாட்களுக்கு பிறகு அந்த தூணை பற்றி ஏதாவது புரியணும்னு முடிவு செய்றாங்க. அவர்கள் ஒரு நூலகத்தில் பழைய ஆவணங்கள், பாம்லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் பார்த்து தேட ஆரம்பிக்கிறார்கள். அங்கே ஒரு புத்தகத்தில் ஒரு வித்தியாசமான தலைப்பு. அது ஒரு 600 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல். அந்த காலத்தில் நிலம் உலர்ந்து போன நிலைமை வந்தபோது சில அறிவியலாளர்களும் யோகிகளும் சேர்ந்து ஒரு நிலவுணர் நோக்கும் கருவியை உருவாக்குகிறார்கள். அந்த கருவிகள் தூண்களாக புதைக்கப்பட்டன. ஆனால் அந்த ஒளி உருவங்கள் என்ன? வீடியோவை தீர ஆராய்ந்ததில் அது ஒளி உருவம் இல்லை, கருப்பு உருவம் என தெரிந்து கொண்டார்கள். மேலும் அல்ட்ரா இன்ஃப்ராரெட் கேமரா மூலம் பார்த்ததில் அந்த உருவம் உயிருடன் உள்ளது என கண்டறிந்தார்கள். அது பேயோ அல்லது தேவதையோ இல்லை என உறுதியாக கூறினான் அஜய். அவர்கள் மூவரும் நூலை மெதுவாக கவனமாக படிக்க ஆரம்பித்தார்கள். நூல் ஒரு வகை நூறாண்டு பழைய தமிழில் எழுதப்பட்டிருந்தது. செம்மொழி தமிழ். ஆனா சஞ்சய் அதை படிக்க தெரிந்ததால் அவன் வாசிக்க ஆரம்பித்தான். இந்த பகுதிக்கு பாருங்க. நிலத் தேவதைகள் அல்ல, நிழல் உந்திகள்னு எழுதிருக்கு. நிழல் உந்திகள் என்றான் அரண். பாருங்க, இதை படிங்க. சஞ்சய் சொல்லி ஒரு பக்கம் சுத்தினான். அவை ஒளியில் தோன்றும், ஆனால் ஒளியின் உருவமல்ல. நிலத்தின் ஆழத்தில் உறைந்த அறிவு. புவியின் மூச்சாக மனிதர் அறியாத பணியாற்றும் உயிர்கள். அவை மனிதரின் நம்பிக்கையால் உயிர். அஜய் பாய்ந்து எழுந்தான். அப்போ நம்ம அந்த இரவில் யாரும் தூணுக்கு நிவேதனம் வைக்கல, அதனால்தான் உருவங்கள் வரல. அரணுக்கு அச்சம் கலந்த ஆச்சரியம். அப்போ இவை எதையாவது உணர்கிறது. நம்ம புனிதத்தையும் நம்பிக்கையையும். சஞ்சய் மெதுவாக படிக்கத் தொடர்ந்தான்.
அவை இழந்து போன நிலப்பெருமையை மீட்பதற்காக உருவாக்கப்பட்ட தெய்வ உயிர்கள். உலாதாரம் கருமுள். அது இயற்கை மற்றும் யோக ஆற்றலை வைத்து இயங்கும் கருவி. இது இழந்து போனால் அமைதி சிதறும். அந்த நொடியில் மூவருக்கும் ஒரே சந்தேகம், இந்த கருமுள் எங்கே இருக்கும்? அவர்கள் வீடியோவை மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்து பார்த்தார்கள். அந்த ஒளி உருவங்களில் ஒருவன் மட்டும் மெதுவாக திரும்பி கேமராவை நேராக பார்த்தது. ஒரு கணம் அதன் கண்கள் அல்லது ஒளிக்குள்ளிருந்த விழிப்புள்ளிகள் தெரிந்தது.